கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்திலே சில தேவ மனிதர்களும் அவர்கள் தேவனை குறித்து எப்படி அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்ப்போம். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் 6 அறிவு என்று சொல்வார்கள். மிருக ஜீவராசிகளிலே 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு இருக்கிற ஜீவராசிகள் உண்டு. ஆனால் மனிதனுக்கு 6 அறிவு. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய நமக்கு எத்தனை அறிவு இருக்க வேண்டும் என்றால் 7 அறிவு இருக்க வேண்டும். அந்த 7வது அறிவு என்னவென்றால், நீதிமொழிகள் 9:10 சொல்லுகிறது, பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தமான தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுகிற அறிவுதான் மிக மிக முக்கியமான அறிவு. யோபு பக்தன் பாருங்கள், அவன் என்ன சொல்லுகிறான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் பூமியின் மேல் நிற்பார். நான் அவரை அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் காண்பேன் என்று சொல்லுகிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுவது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை சொன்னான்? தன் பிள்ளைகளை எல்லாம் இழந்து, தன்னுடைய ஆஸ்தி பாஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்து, தன் சரீரத்தின் சுகத்தையும் இழந்து, சரீரமெல்லாம் புற்களால் தோலெல்லாம் அழுகி எலும்பும் தோலுமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை என் கண்களினால் நான் பார்ப்பேன் என்று அறிக்கையிடுகிறான். இந்த அறிவு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலடியாரை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே அவர் இவ்வண்ணமாக சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடியார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? கிறிஸ்தவர்களை வதை செய்கிறவர்களாக, கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்த ஒருவர் தான் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அவர் அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தானியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்க கூடாமல் போனாலும் சரி, நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். அதன் நிமித்தம் அங்கே நேபுகாத்நேச்சாரும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள முடிந்தது. அப்ப இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? ரோம சபையாரை குறித்து பவுலடியார் சொல்லுகிறார், அன்றியும் ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி நடக்கும்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நிறைவாக 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்திலே பரிசுத்த பவுலடியார் சொல்லுகிறார், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு இந்த பூலோகத்தில் ஒரு வீடு இல்லையே, நான் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். ஏன் இப்படி அங்கலாய்க்கிற ஒரு கூட்ட மக்கள் உண்டு. எதற்கும் நாம் கலங்க வேண்டியதில்லை. இந்த பூமியின் கூடாரமாகிய நம்ம வீடு அழிந்து போகும், நம் சரீரம் அழிந்து போகும், நம்முடைய ஆஸ்தி பாஸ்திகள் அழிந்து போகலாம். ஆனால் கைவேலை இல்லாத ஒரு வீடு அங்கே மேலோகத்திலே நமக்காக அவர் கட்டி வைத்திருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி மீண்டும் இங்கே வருவேன் என்று சொல்லுகிறார். இப்ப நமக்காக அங்கே பரலோகத்திலே அவர் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்திற்கு நான் போவேன் என்று சொல்லி பரிசுத்த பவுலடியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக வேதாகமத்திலே கிறிஸ்துவை பற்றி அறிந்த அநேக மனிதர்களை பார்த்தோம். அதுபோல யோபுவை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, யோசேப்பை போல. யோசேப்பை குறித்து பார்த்தோம் என்றால், யோசேப்பு தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று பாவம் செய்யாதபடிக்கு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த பவுலடியாரை போல நாமும் இன்னும் மேன்மையாய் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வது நமக்கு நலம். கண்களை மூடுவோம், பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த தேவனாகிய உண்மை நாங்கள் இன்னும் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.